அம்மா என்று 10/4/2026 சரியாக வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை. அஷ்டபுஜ துர்காதேவி உச்சமூர்த்திக்கு 1000 கோடி திருப்படி வணக்கம். உலக மகாசக்தி பத்ரகாளி அம்மனுக்கும் சூலசக்தி நாகாசக்திக்கும் அதர்வணகாளி எல்லைக்காளி ஓம்காளி ஓங்காரகாளி தாய் மூகாம்பிகை சாமுண்டீஸ்வரி பிரத்திகாதேவி வக்கரகாளி எல்லைக்காளி ஓம்காளி திருவடிக்கும் அஷ்டபுஜ துர்காதேவி அம்மன் திருவடிக்கும் மகாலட்சுமி திருவடிக்கும் எல்லாருக்கும் உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் தேவை. வருகிற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை அங்காரக பெருமான் நாளிலே பிறக்கிறது. யாரெல்லாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவசியம் பத்ரகாளி அம்மன் திருவடியை வணங்க வேண்டும், வராகி அம்மன் திருவடியை வணங்க வேண்டும், சிவன் திருவடியை வணங்க வேண்டும். தோஷ நிவர்த்தியாகும். யாரெல்லாம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சித்திரை வருஷம் இந்த வருடம் முழுதும் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு வாழ்வார்கள் என்பது அம்மன் அருள்வாக்கு. யாரெல்லாம் அரசியல் நிற்கிறீர்களோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வாருங்கள். அம்மா சத்தியம் வெற்றி பெற வைப்பார். நான் எந்த கட்சியும் சாராதவன். இங்கு 2 முன்னாள் பாரத பிரதமர், 9 முதலமைச்சரை பத்ரகாளி உருவாக்கி இருக்கிறாள். 5 கவர்னர்கள் என் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். 5 அமைச்சர் பெருமக்களை, மத்திய அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறார். 27 அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறாள். இந்த உலகத்தில் இங்கு வராத பீடாதிபதி இல்லை, மடாதிபதிகள் இல்லை, சித்தர்கள் இல்லை. ஆகவே தமிழ் புத்தாண்டில் உங்களால் முடிந்த தான தர்மம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். இந்த வருடம் முழுவதும் எல்லா செல்வம் பெற்று அண்ணாமலை போல, ஐயப்பன் மலை போல உங்கள் குடும்பம் ஆனந்தமாக வாழ இப்போது பத்ரகாளி அம்மன் அருளை பெறுவோமாக.